நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூரில் 2வது நாளாக கடல் 100 அடிக்கு உள்வாங்கி இருக்கிறது. பாசி படர்ந்த நிலையில் அந்த பாறைகள் வெளியே தெரியக்கூடிய நிலையானது நீடிக்கிறது. இந்த நிகழ்வு 2வது நாளாக நடைபெறுகிறது. களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முத்துராமன். நிகழ்வு குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று 2வது நாளாக சுமார் 200 அடி உள்வாங்கி காணப்படும் திருச்செந்தூர் கடற்கரை. திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்புள்ள கடல் அவ்வப்போது உள்வாங்கியும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இன்று காலை முதல் திருச்செந்தூர் பகுதியில் லேசான சாரல் மழை பெய்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. நேற்று திருச்செந்தூர் உள்ள கடல் சுமார் 100 அடி உள்வாங்கி காணப்பட்டது. இந்நிலையில் இன்றைய தினம் 2வது நாளாக காலை திருச்செந்தூரில் கோவில் முன்புள்ள கடல் திடீரென உள்வாங்கி காணப்பட்டதால் மக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். கோவில் முன்புள்ள நாளிக்கிணர் பகுதியிலிருந்து ஐயா கோயில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு 200 அடி கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. இதனால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே தெரிகிறது. அதன் மேல் நின்று கோவிலுக்கு வரும் பக்தர்கள் செல்ஃபி எடுத்து புகைப்படம் எடுத்து வெடிவெடுத்து மகிழ்வித்து தற்சமயம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக இப்பகுதியில் வர்றவர்களும் அவ்வப்போது ஆச்சரியமாக பார்த்து வருகின்றனர் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.